ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம C++, ஜாவா, பைத்தான் அதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அரேஸ், லூப்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ டேட்டா டைப்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம டீப்பாக போய் பார்க்க போகிறது இல்லை இதில். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு எல்லாம் பேசிக்ஸ் கற்றுக்கணும்ல. ஸோ அது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்க்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம கற்றுக்க போகிறது இதுக்கு மட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது ஃபர்தராக நம்ம வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்குறோம், ஜாவா கற்றுக்குறோம், C++ கற்றுக்குறோன்னா கான்செப்ட் வைஸ் எல்லாம் ஒரே இது மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. லூப்ஸு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அரேஸ் இதெல்லாம் அதுலேயும் சேமாக தான் வரும். பட் சின்டாக்ஸ் தான் சேஞ்ச் ஆகும் ஒரு லாங்குவேஜ்க்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிறதுனா கூட ஸோ இது கற்றுக்கிட்டு நீங்கள் ஜாவாவில் டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி HTML CSSோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நான் எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். அண்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக கற்றுக்கணும். எஸ்பெஷலி ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் இது மெயின் ரோலாக இருக்குது. ஃப்ரண்ட் எண்டும் மெயினாக யூஸ் ஆகுது, பேக் எண்ட்லேயும் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது, ஓகேங்களா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி இவ்வளோ தான். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், இது ஒரு மெயினாக ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி தான் யூஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ ஒரு ஏதாவது ஆப்ரேஷன் ஆக்ஷன் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இது மெயினாக யூஸ் ஆகுது. அண்டு நிறைய மேஜிக்கல் திங்ஸ்லாம் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு திங்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி மூலயமா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், அமேசான் வெப்சைட்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சர்ச் பண்ணி ஹேர் அந்த மாதிரி ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ சர்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நிறைய செக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸு இங்கே இங்கே பாருங்கள், இங்கே ஆல் எல்லா கேட்டகரிஸ்லாம் வேணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதுவும் பண்ணிக்கலாம், நம்ம சார்ட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி கேட்டகரிஸில் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜு, இங்கே பாருங்கள் லாங்குவேஜ் என்ன வேணும் கொடுத்துக்கலாம். இங்கே அக்கௌண்ட் சைன்இன் லாகின்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக தான் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ ஆர்டர்ஸ், என்னென்ன ஆர்டர்ஸ் நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம், என்னென்ன ஆர்டர்ஸ் நம்ம ரிட்டர்ன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ கார்ட், என்னென்ன கார்ட் நம்ம ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா. கார்ட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பை பண்ணுறோம், அதுக்கான கால்குலேஷன் எவ்வளோ அமௌண்ட்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி நடக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க வெப்சைட் டெவலப்மெண்ட்க்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ HTML CSSோட இது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ வீடியோ கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும், ஓகேங்களா. ஈஸி தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. நான் நடுவில் வீடியோ போடாமல் இருந்தேன், ஒரு 15 டேஸ்க்கு மேலே வீடியோ போடல. ஸோ எதனாலனா கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோ போடல. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு நம்ம பேசிக்காக நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனாலும் VS கோடில் தான் இப்போது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், HTML CSS அப்படிலாம். ஸோ இப்போ நம்ம கன்சோலில் ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா. கன்சோல் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் மவுஸில் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்தோடனே நம்மளுக்கு இங்கே சைடில் கன்சோல்னு தெரியுதா,
ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கன்சோல் அப்படின்னாலே ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கன்சோல். ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். நம்பரு 1ன்னு கொடுத்தா அதே ரிட்டர்ன் பண்ணுது. 3ன்னு கொடுத்தா அது 3 ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? எந்த நம்பர் கொடுக்கணும் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ 3 + 3ன்னு கொடுக்குறேன். ஸோ அதுவும் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக ஒரு வேர்ட் மாதிரி கொடுக்குறேன். அது வந்து நாட் டிஃபைன்னு காமிக்குது. ஏன்னா வந்து நம்ம என்னன்னு அதுக்கு தெரில, இது வந்து நம்பரா இல்லை வேர்டிங்கா என்னன்னு தெரியல. ஸோ நான் ஜஸ்ட் வந்து கோட்ஸ்குள்ளே தரேன். கோட்ஸ்குள்ளே தந்தால் அது ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும். ஸ்ட்ரிங்கு, டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேர்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா? கோட்ஸ்குள்ளே கொடுத்தா ஸோ வந்து அந்த வேர்டு திரும்பி ரிட்டர்ன் பண்ணுது. இந்த மாதிரி இப்போ ஆக்ஷன்ஸும் கால்குலேஷன் எல்லாம் பெர்ஃபார்மும் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகுது. இது ஜஸ்ட் வார்னிங். இந்த மாதிரிலாம் வந்தால் வார்னிங். இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோக்கா கண்டுக்க தேவையில்ல. ஜஸ்ட் கண்ட்ரோல் எல்லுன்னு கொடுத்தா இது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 டாட் இருக்கா, இது கிளிக் பண்ணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கன்சோல் விண்டோவை. ஸோ வந்து நம்ம லெஃப்ட் சைடு போகணுன்னா இது கிளிக் பண்ணுறோம். ரைட் சைடு தான் முன்னாடி இருந்துச்சு. இது கிளிக் பண்ணால் தனியாக ஷோ ஆகும். ஓகேங்களா? கன்சோல் விண்டோவே தனியாக ஷோ ஆகுது. நம்ம வந்து எப்படியான யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இங்கே ரைட்டில் கொண்டு வந்துடுறோம். இது வந்து பாட்டம். ஓகேங்களா? நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடும் எழுத போகிறோம். அண்டு ஒன் திங், நம்ம இப்போது 2 + 2ன்னு போடுறேன். 4ன்னு வருதா? இப்போ வந்து இது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் இது எல்லாம் போயிடும். ஓகேங்களா? ஸோ வந்து கன்சோல் வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சேவ் ஆகிற இது இல்லை. ஓகேங்களா? நம்ம எப்படி ஃபைலில் நம்ம சேவ் பண்ணுறோம் பிஎஸ் கோடில், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இல்லை. இது வந்து டெம்பரரியாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. கன்சோல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ரெப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மேட்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரீடு. ஓகேங்களா? நம்ம என்ன கோடு கொடுக்குறோமோ ரீட் பண்ணும். செகண்ட் வந்து எவாலுவேட் பண்ணும். நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா 2 + 2 = 4 அப்படின்னு எவாலுவேட் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஆப்ரேஷனு. நெக்ஸ்ட் அது பிரிண்ட் பண்ணும். அது கீழே பிரிண்ட் பண்ணுதா? ஸோ இது மாதிரி பிரிண்ட் பண்ணும். லூப், இந்த 3 விஷயம் இருக்குல்ல, அது லூப்பாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்டேஜஸ். இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். ரீட், எவாலுவேட், பிரிண்ட், லூப். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங், அண்ட் பாய்.